அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சில செல்லர்ஸ் போட்டிருக்க லிஸ்டிங்கை காப்பி பண்ணி நம்ம போடலாமா? அதாவது காப்பினா ஏஎஸ்ஐன் டேம்பரிங்கோ இல்லை டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் காப்பியோ அது கிடையாது. ஏற்கனவே ஒரு வேலை அவங்க லிஸ்டிங்கை போட்டிருப்பாங்க, அதை அப்படியே பார்த்து நாம்ளும், அதாவது உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கார்பேஜ் பேக் இருக்கும். அந்த கார்பேஜ் பேக் ஏற்கனவே ஒருத்தவங்க லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. நாம் இப்போ லிஸ்டிங் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவங்க ஏதாவது தப்பு பண்ணி போட்டிருப்பாங்க, அதே பார்த்து நம்மளும் போடுறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைஸை கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க, அதையே பார்த்து நாம்ளும் என்ன பண்ணுறதுனா கம்மி பண்ணி போடுறது. இந்த மாதிரி இன்னொருத்தங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை நாம் அப்படியே காப்பி பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அமேசான் மட்டும் இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஏற்கனவே லிஸ்டிங் போட்டிருக்கவங்க சரியாக தான் லிஸ்டிங் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? வரக்கூடிய எல்லாருமே, பிகினர் எல்லாருமே லிஸ்டிங் போடுறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டா வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போடுவாங்க இல்லையா? இப்போது அமேசானோடைய ஸ்டாண்டர்ட் என்ன, 70 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் ஈஸி ஷிப்பில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் 75, 80 இப்படி சைஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைஸை கம்மி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு 60, 65 கம்மி பண்ணி போடுவாங்க. இப்போது இதை பார்த்து புதுசாக இன்னொருத்தர் வருவார். அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் கம்மி பண்ணி போட்டிருக்காரேன்னு சொல்லி பார்த்துட்டு இவரும் கம்மி பண்ணி போடுவார். இப்போ காப்பி ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அடிடாஸு, பூமாவோடைய காப்பி டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபாய் கிடைக்கும் திருப்பூரில். இப்போது அதை ஒருத்தர் ஜென்ரிக்கில் போட்டிருப்பார். இப்போது அதை பார்த்துட்டு நம்மளும் போயிட்டு நம்ம பிகினராக இருக்கும்போது இவர் போட்டிருக்காரே, அப்போ நான் ஏன் போட முடியாது, அப்போ நானும் போடுவேன் அப்படின்னு போடுறது. அப்புறம் சில ஸ்பேர்ஸு, இந்த ஏசியோட ஸ்பேர்ஸு, அப்புறம் ரிமோட்டு, இந்த மாதிரி சில நிறைய ஸ்பேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க இந்த டவுட்டை. ஏற்கனவே ஒருத்தர் இதே மாதிரி போட்டிருக்காரு, அதாவது இந்த ஸ்பேர் பார்த்திங்கன்னா சாம்சங்குடைய ஏசிக்கு பொருந்தும், இந்த ஸ்பேர் சாம்சங்குடைய வாஷிங் மிஷினுக்கு பொருந்தும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் போட்டால் அந்த சாம்சங்கிற வேர்டை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறதுனால என்னுடைய லிஸ்டிங்கை பிளாக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மட்டும் எப்படி போட்டாங்க, அப்போ அவங்களுக்கும் கம்பெனிக்கு என்ன லிங்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எல்லா மார்க்கெட் பிளேஸ்லேயும் இருக்கக்கூடிய எல்லா லிஸ்டிங்குமே சரியாக இருக்கும், சரியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போட்டிருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்க தப்பாக தான் போட்டிருப்பாங்க, அவங்களே ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் இருப்பாங்க, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அவங்க அக்கௌண்ட்டு. அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்களும் அந்த தப்பை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மீறாமல் நீங்கள் எப்படி லிஸ்டிங் போடணும் அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் மீறி தான் போட்டிருப்பாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் என்றைக்கா ஒரு நாள் சஸ்பெண்ட் ஆகிறது உறுதி. ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கும். இப்போது கார்பேஜ் பேக்கை நீங்களும் ஒரு லிஸ்டிங் போடுறீங்க, நானும் ஒரு லிஸ்டிங் போடுறேன், 2 பேரும் ஒரே டைமில் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்களும் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணலை, நானும் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணல, 2மே லைவ் ஆயிரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லிஸ்டிங் லைவ்லேயே இருக்கும், உங்களுடைய லிஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். உடனே நீங்கள் யோசிப்பீங்க, நம்ம 2 பேரும் ஒரே நாளில் தானே போட்டிருந்தோம், இந்த செல்லரும் பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட் ஃபஸ்ட் அவைலபிள் போட்டிருந்தாரோ அதே டேட் ஃபஸ்ட் அவைலபிள் தான் நம்மளோடதும் வருது, இவரோடதை பிளாக் பண்ணலாம், நம்மளோடது ஏன் பிளாக் பண்ணாங்க அப்படின்னு உடனே நீங்கள் யோசிப்பீங்க. இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. நான் முக்கியமான காரணம் மட்டும் ஒரு 2 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா செல்லரும் உங்களை மாதிரியே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு இருக்க மாட்டாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும். இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா அப்பேரியா ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த அப்பேரியா ரீட்டைலுக்கு இருக்கக்கூடிய ரூலு உங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு செல்லர் கமிஷன் இருக்காது, டெலிவரி கமிஷன் இருக்காது. அவங்களுக்கு ஓவராலாக ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க பண்ணிவிட்டு மொத்த சேல்ஸ் வால்யூம் எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க க்ரோர் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெரிய செல்லராக இருப்பாங்க. அவங்க அமேசானை நம்பி இங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் அமேசான் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதனால் இன்னொருத்தவங்களுடைய லிஸ்டிங்கையோ அவங்க என்ன மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையோ கம்பேர் பண்ணி நீங்கள் லிஸ்டிங்கை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேம்பர் பண்ணுறது. இந்த பிராண்டட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிராண்டட் ப்ராடக்ட்டை நிறைய பேர் டேம்பர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்பேரியா ரீட்டைலே பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பிராண்டட் லிஸ்டிங்கை டேம்பர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டேம்பர் பண்ணும்போது நம்ம புதுசாக வரக்கூடிய பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களே 5 பேர் டேம்பர் பண்ணியிருக்காங்களே அந்த லிஸ்டிங்கை, நான் ஏன் டேம்பர் பண்ணக்கூடாது அப்படின்னு போய் பண்ணுவாங்க. நீங்கள் டேம்பர் பண்ணலாம், டேம்பருங்கிறது தப்பான விஷயம் கிடையாது. அமேசான் கொடுக்கக்கூடிய
ஒரு லிஸ்டிங், அது ஒரு டைப் ஆஃப் லிஸ்டிங் அது, ஓகேங்களா. லிஸ்டிங் பண்ணுறதுல ஒரு ப்ரொசீஜர் அது. நீங்கள் புது லிஸ்டிங் க்ரியேட் பண்ண வேண்டாம், ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்டிங்கில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு கொடுக்குறது அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த லிஸ்டிங்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 6 செல்லரும் ப்ராப்பராக பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்ரு, ஜிஎஸ்டி பில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வச்சுருக்கிறதுனால அவங்க டேம்பர் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது, இல்லாமே போய்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா டேம்பர் பண்ணுறது. ஸோ அவங்க 6 பேரும் ப்ராப்பர் ப்ரூஃபோடு டேம்பர் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அவங்க ப்ராப்பர் ப்ரூஃபோடு தான் டேம்பர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்? அந்த அவங்களுடைய மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறத நம்மளால் துளி கூட தெரிஞ்சிக்கவே முடியாது. தெரிஞ்சிக்காமல் நாமளும் இதே மாதிரி டேம்பர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அன்றைக்கே பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிரும். அடுத்த முக்கியமான விஷயம், ஏற்கனவே இருக்கக்கூடிய லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய செல்லருடைய சேல்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய டெய்லி சேல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து டிமாண்டட் ப்ராடக்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்லாம் நிறைய குவரிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஏற்கனவே லிஸ்ட் பண்ணி நல்லா சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்லரும் நீங்களும் ஒன்று கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அவர் நல்ல ரேங்கிங்கில் நல்ல பொசிஷனில் வந்திருப்பார். அவருடைய சேலும் இப்போ நீங்கள் புதுசாக அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் சேல்ஸுக்கு கொண்டு போகும்போதும் உங்களுடைய சேலும் ரெண்டும் ஈக்குவலாலாம் இருக்காது. அதனால் நீங்கள் அடுத்தவங்களுடைய சேல்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய லிஸ்டிங்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது நான் எப்படி தான் வந்து அதோடைய டிமாண்டை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது ஒரே ப்ராடக்ட் தான் ஒரு செல்லர் வந்து ஆல்ரெடி 6 மாதமாக விற்றுட்ருக்காரு, நீங்களும் அதே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய சேல்ஸில் 5% உள்ளே தான் உங்களுக்கு சேல் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்டிங்கை போட்டுட்டு வெயிட் பண்ணணும். 3 மாதம் 4 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா இது பொசிஷன் ஆகுதா இல்லை இதே லெவலில் தான் இருக்குதா, ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கூட வரல, 3 நாள் கழிச்சு தான் ஒரு ஆர்டர் வருது, 1 வாரம் கழிச்சு தான் ஒரு ஆர்டர் வருது, இது வந்து ரெகுலராக ஒரு 4 மாதம் 6 மாதமாக இருந்துகிட்டு இருக்குதா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அமேசானே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து மொபைல் ஆப்லேயே உங்களுடைய ப்ராடக்டோடைய இமேஜுக்கிலேயே கொடுத்துட்றாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து லாஸ்ட்டு 1 மந்தில் எவ்வளோ சேல் நடந்தது அப்படின்னு. நான் முடிஞ்சால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். 50K ப்ளஸ் பாட் லாஸ்ட் மந்த்து, 100 பீசஸ் பாட் லாஸ்ட் மந்த்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமேசானே ஷோ பண்ணுறாங்க இந்த ப்ராடக்டை இந்த செல்லர்கிட்ட கடைசி 1 மாதத்தில் எத்தனை பேர் வாங்கினாங்க அப்படின்னு ஷோ பண்ணுறாங்க. அதிலே நீங்கள் பார்த்துட்டு போயிடலாமே. உடனே அதுக்கும் கேட்குறாங்க, நிறையா லிஸ்டிங்கில் அது வரமாட்டேங்குது, சில லிஸ்டிங்கில் மட்டும் தான் கீழே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது, சில லிஸ்டிங்கில் வரமாட்டேங்குது அப்படின்னு. இதுவும் அமேசானுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா. அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் ப்ரோக்ராம் மூலிமா பண்ணக்கூடிய அந்த நிறைய செல்லர் இருக்காங்களே, பெரிய பெரிய பிக் செல்லர்ஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதை ஷோ பண்ணுவாங்க. நம்மள மாதிரி சின்ன சின்ன செல்லருடைய ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஷோ பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ வால்யூம் சேலும் நடந்திருக்காது. அப்போ அதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ வந்து ஒரு வெயிட் மிஷின் இருக்குது, அந்த வெயிட் மிஷினை வந்து ஒருத்தர் வாங்க போகிறாரு, ஒரு பக்காவான ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா மாதம் வந்து 5000 விற்றுருப்பாங்க. ஒரு சுமாரான ஒரு பிராண்ட் இருக்கும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் 50 பீஸ் விற்றுருப்பாங்க. இந்த 50 பீஸ் விற்றவங்களை தான் ஷோ பண்ண மாட்டாங்க, 5000 பீஸ் விற்றவங்களை மட்டும் ஷோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது 5000 பேர் கடந்த மாதத்தில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பையர் என்ன பண்ணுவாங்க, இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பையரை வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர, நீங்கள் வந்து ஒரு செல்லராக ஆஸ் எ செல்லராக அதோடைய சேல்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அதே மாதிரி அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்தவங்களுடைய லிஸ்டிங்கை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது பாருங்கள் என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வச்சுருக்கீங்க, அந்த பொருளை ஈஸி ஷிப்பில் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்லி செல்ஃப் ஷிப் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பொருளை லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற செல்லர்ஸையும் எடுத்து பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆனால் அவங்க பண்ணதை அப்படியே நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாது. இப்போ ஒரு செல்லர் வந்து 75 சென்டிமீட்டரை 65 சென்டிமீட்டர்னு குறைச்சி போட்டிருப்பார். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோ இருக்கும், அதை 3 கிலோ இல்லை 2 கிலோன்னு குறைச்சி போட்டிருப்பாங்க. நான் ஏற்கனவே இதுக்கெலாம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், முடிஞ்சால் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ப்ராடக்டோடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வெயிட்டு நிறையா இருக்கும். டைட்டிலில் சொல்லியிருப்பாங்க இந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவல் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 250 கிராமு, இதோட ஆக்சுவல் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோ அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கீழே நீங்கள் போயிட்டு ப்ராடக்டோடைய டைமென்ஷன் வெயிட்லாம் செக் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த 250 மேலே போட்டதை கீழே வந்து 50 கிராம்னு போட்டிருப்பாங்க, 5 கிலோன்னு மேலே போட்டதை கீழே வந்து 500 கிராம்னு போட்டிருப்பாங்க. இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது. அவங்களும் அதே மாதிரி தான், அதே 5 கிலோ தான் அவங்களும் கொடுக்குறாங்க, ஆனால் 500 கிராம்னு சொல்லி லிஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. இதனால் ஷிப்பிங் காஸ்ட்டை ஈஸியாக குறைச்சிட்றாங்க. ஸோ நானும் அதே மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு அதை பார்த்தே நீங்களும் பண்ணுறது.
இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் நடந்தே தீரும். உடனே நடக்காது, கொஞ்ச நாள் கழித்து நடக்கும். ஸோ எப்போ நடந்தாலும் நீங்கள் அதுக்கான லாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது அக்கௌண்ட் சஸ்பென்ஷனோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட், ஐபி கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருதோ ஏதோ ஒன்று உங்கள் அக்கௌண்ட்டில் நடக்கும். நீங்கள் ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணணும், லாங் டேர்மாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நீங்கள் இகாமர்ஸ்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸில் சரியாக ஏர்ன் பண்ண முடியும், உங்களுடைய அக்கௌண்ட்டையும் பாதுகாக்க முடியும். அதனால் அடுத்தவங்க லிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைஸு, அவங்க போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அதுலேருந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை எப்படி மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதை அப்படியே காப்பி அடிக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு முந்தானத்தை கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 85 சென்டிமீட்டருக்கு மேலே வரும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 14 போட்டிருக்காரு, அதை ஹாஃபாக வந்து குறைச்சி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் அந்த லிஸ்டிங்கை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையர் வாங்கின அந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்பாங்களா ஃபோட்டோ, அதில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங்கை வந்து அவங்க பண்ணது ஒரு சில கமெண்ட்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. பையர் இந்த பேக்கிங் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க அந்த ப்ராடக்டை கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது பெரிய பொருள் இருக்குல்ல, இப்போ ஃபோம் மாதிரி ஒரு பெரிய பொருள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து பேக்கெட்டை கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சைஸ் வந்து 85 சென்டிமீட்டர் வந்துடும். ஆனால் அதை கம்ப்ரஸ் பண்ணி பேக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அதை குறைஞ்சிருக்கும். இப்படி கம்ப்ரஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேக் பண்ணியிருப்பாங்க. அப்போது கம்ப்ரஸ் பண்ண பிறகு வரக்கூடிய டைமென்ஷன் எதுவோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய பேக்கேஜ் டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டும் கால்குலேட் ஆகிருக்கும். நாம் கம்ப்ரஸ்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணுறது ஒரு சக்ஷன் எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் பண்ண முடியும். அது நம்மகிட்ட இருக்காது, நம்ம அதை பண்ணவும் மாட்டோம். இவங்க ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளும் ஆஃப் பண்ணி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அமேசான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருந்தோம். அமேசான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை ஈஸி ஷிப்போடைய பார்சலை ரெகுலராக வந்து ஆடிட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணும்போது டைமென்ஷன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி போட்டிங்களோ அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸை, ஈஸி ஷிப் சார்ஜஸை வித் ஜிஎஸ்டியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. எப்போ வேணால் சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு 25,000 சார்ஜ் பண்ணாங்க. எப்போனா 1.5 வருஷம் கழிச்சு அந்த 1.5 வருஷத்தில் இவர் பண்ண எல்லா ஷிப்மெண்ட்டையும் மொத்தமாக சேர்த்து 25,000 அவர் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பண்ண தப்போட விளைவுகள் வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு நடக்கும். அப்போ வந்து இதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியாது. நீங்கள் அமேசான்கிட்ட போய் கேட்கவே முடியாது, நீங்கள் எப்படி என் அக்கௌண்ட் வந்து காசு எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. அவங்க உடனே சிம்பிளாக சொல்லிடுவாங்க, நீங்கள் இவ்வளோ டைமென்ஷனை கம்மி பண்ணி போட்டிருக்கிறீங்க, ஆக்சுவல் டைமென்ஷன் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் இவ்வளோ இருந்துச்சு, ஸோ நீங்கள் இவ்வளோ பணத்தை வந்து கம்மி பண்ணி எங்களுக்கு ஷிப்பிங்க்கு காஸ்ட்டாக கொடுத்துருக்குறீங்க, ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய பணத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அதனால் அடுத்தவங்க லிஸ்டிங்கை காப்பி பண்ணி அப்படியே எப்பயுமே பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள். பையர் சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ப்ராடக்ட் வந்து சின்னது பண்ணி போட்டிருக்காங்களா, இல்லை வந்து ப்ராடக்டோடைய சைஸை வந்து சின்னது பண்ணி டைமென்ஷனில் காட்டிட்டு ஆக்சுவல் டைமென்ஷன் வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு பிறகு நீங்கள் சரியான ஒரு மெத்தடில் உங்களுடைய லிஸ்டிங்கை போடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.